காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு எங்க மாமா நடிச்சது கண்டிப்பா வரப்போகுது. அது மட்டும் இல்ல, அவருக்கு பயங்கர டேலண்ட். சூப்பரா நடிச்சிருப்பாரு அவரு. கண்டிப்பா நம்ம அந்த சீன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. உண்மையா உங்க மாமா வருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்பதானே நாடகம் போட்டிருக்காங்க. ஒரு விளம்பரம் தானே வந்திருக்கு. கண்டிப்பா வருவாருங்க. அவர் உண்மையை தான் சொல்லுவாரு. கண்டிப்பா சூப்பரான ஒரு ரோல்ல தான் அவர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு பயங்கர டேலண்ட் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இங்க பாருமா, நீ ரொம்ப பேசுற. இரு, அவர் நடிக்கிறத நான் பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போது நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை அப்படி தானே? சரிம்மா சரி. என்ன சீரியலே முடிய போது இன்னும் உங்கள் மாமா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இல்லை 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 இல்லை, முடியல இல்லை, இன்னும் வந்துடுவார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே குமரன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நிவினுக்கு சொல்கிறாரு. அப்படியா, சீரியலில் நீங்கள் வரப்போறியா? நான் இப்போ பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைண்ணே, நாளைக்கு எல்லா இடத்துலையும் நீ ஒரு ஹாட் நியூஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. எல்லாருமே ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நர்மதாக்கு. ஆமாம், என்ன நீ கணக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க? அவள் ஏதோ பாக்ஸுன்னு கணக்குக்கு பண்ணிகிட்ருக்கா. அவள் ஒரு 5வது படிக்கிறா. அவளுக்கு கணக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. நீலாம் போய் என்னத்தை கலெக்டர் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு பாட்டி, ஃபஸ்ட்டு கலெக்டர் ஆனால் உன்னை தான் பிடிச்சி உள்ளே போடுவேன் அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே குமரன் வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, இப்போ சீரியல் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே வந்துட்டாங்க. சரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓ வரப்போது இந்த சீனா அந்த சீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. ஐயோ என்னங்க இது, கரண்ட் போயிடுச்சு, நீங்கள் நடிச்சதை பார்க்க முடியாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் கரண்ட் வருது. கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் கரண்ட் போகுது, கரண்ட் வருது, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் சீரியல் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ என்னங்க இன்னும் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இரு கங்கா, கண்டிப்பாக நான் வருவேன் கங்கா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சீரியலும் முடிஞ்சிடுச்சு, தொடரும் போட்டுட்டாங்க. அப்பயும் வரவே இல்லை. என்னங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாரு குமரன் அந்த காஸ்டியூம்காருக்கு. என்னங்க நீங்கள் வரும்னு சொன்னீங்க? அப்படியாப்பா, நாடகம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டா, மீதியை நாளைக்கு தான் போடுவாங்க. அப்போ நீ நாளைக்கு வருவேன்னு நான் நினைக்கிறேன், நீ நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி விடுங்க, அதையே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா கூப்பிடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது சீரியல் தொடரும்னு போடுறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க. என்ன சீரியலே முடிஞ்சிடுச்சு, இன்னுமா உங்கள் மாமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக விஜய் சொல்கிறாரு. ஐயோ சாரி பாஸ், ஏன்னா கொஞ்சம் ஓவராக பில்டப் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், சாரி பாஸ் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. எங்கே உங்கள் மாமாவை பார்க்க போறியா? அவரே ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருப்பார், நீ வேற போய் ஏதாவது பேசிடாத, அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி பாஸ், சரி நான் போய் பேசல, நீங்கள் போங்க தூங்குறதுக்கு, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அப்பா இவர்கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சோம், இல்லைனா ஒரு வழி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. உள்ளே போகிறாரு விஜய். என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. எல்லாரும் எவ்வளோ ஆவலாக இருந்தாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு, இப்படி ஆயிடுச்சே, கண்டிப்பாக நாளைக்கு இந்த சீன் வருமா? ஐயோ எல்லாரும் மறுபடியும் டிவி பார்க்க சொன்னால் அவ்வளோதான், ஒரு வழி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம், இப்போ போய் தூங்க போனால் அவர் கண்டிப்பாக நம்மளை மொக்க பண்ணுவார், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி உள்ளே போய் தூங்கி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. என்னோட கோல்டன் டைம் 1/2 hour வேஸ்ட் பண்ணிட்டேன், நீ நான் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பேன் தெரியுமா? உட்கார வச்சு எங்கள் மாமா வராரு சொல்லி சீரியலை பார்க்க விட்டுட்டு என் டைமெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது, நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், நான் கண்டிப்பாக மாமா வருவார் அப்படின்ற ஆர்வத்தில் தான் உங்களை பார்க்க சொன்னேன், நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் ஒரு நாளும் நான் நினச்சதில்லை பாஸ் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இனிமேல் எதுவாக இருந்தாலும் தெரியாமல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. சரி பாவம் உங்கள் மாமா தான், அவரும் நம்மளை மாதிரி பார்த்துருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு போய் பேசிக்கலாம், பாவம் அவரும் வருத்தப்பட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே யோசிக்கிறாங்க. நாளைக்கு அது வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனா. கண்டிப்பாக வருவேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.